பகவத்கீதை அத்தியாயம் 2. வேதா விநாசினம் நித்யம் ய ஏனமச்வியம் கதும் ச புருஷ பார்த்தகம் காதயதி ஹந்திகம். விளக்கம்: அர்ஜுனா, ஆத்மாவுக்கு அழிவில்லை என்று முற்றும் உணர்ந்த ஒருவன் எப்படி ஒருவரை கொல்வான் அல்லது எப்படி ஒருவரை கொல்லத் தூண்டுவான் என கிருஷ்ணர் கூறினார். வாசாஞ்சீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரோ பராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணான்யன்யானி சம்யாதி நவானி தேகி. விளக்கம்: பழைய துணிகளை அகட்டி விட்டு புதிய துணியை நாம் எடுத்து உடுத்திக் கொள்வது போல ஆத்மாவும் பழைய உடலை விட்டு இறந்த பிறகு புதிய உடலை அடைகிறது என கிருஷ்ணர் கூறினார். நைனம் சிந்தந்தி சஸ்தராணி நைனம் தஹதி பாவக ந சைனம் வேதயந்தியாபோ ந சோஷயதி மாருத. விளக்கம்: ஆயுதத்தால் ஆத்மாவை வெட்ட முடியாது, தீயினால் ஆத்மாவை பிரிக்க முடியாது, நீரினால் ஆத்மாவை நனைக்க முடியாது, காற்றினால் ஆத்மாவை உலர்த்த முடியாது என கிருஷ்ணர் கூறினார். அச்சேத்யோகயமகாஹ்யோயமக் லேத்யோ சோஷ்ய ஏவச்ச நித்ய சர்வகத ஸ்தானுரசலோயம் சனாதன. விளக்கம்: இந்த ஆத்மாவை வெட்ட முடியாது, வேக வைக்க முடியாது, நனைக்க முடியாது, உலர்த்த முடியாது. இவ்வாத்மாவானது நித்தியமானது, நிலையானது, நிறைவானது, அசைவற்றது, என்றும் இருப்பது என கிருஷ்ணர் கூறினார். அவ்யக்தோயம் சிந்தியோயம் விகார்யோயமுஸ்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானு சோசிதுமர்ஹசி. விளக்கம்: இவ்வாத்மாவானது ஐம்புலன்களுக்கும் புலப்படாதது, சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. இத்தகைய இயல்புகளை உடைய ஆத்மாவை அறிந்து நீங்கும் குழப்பத்தையும் துன்பத்தையும் நீக்குவாயாக என கிருஷ்ணர் கூறினார். அத சைனம் நித்யஜாதம் நித்யம் வாமனிசை மருதம் ததாபி த்வம் மகாபாகோ நைனம் சோசிதுமர்ஹசி. விளக்கம்: ஒருவேளை இந்த ஆத்மாவுக்கு பிறப்பும் இறப்பும் இருக்கிறது என நீ கருதினாலும் அதற்காக நீ வருத்தப்படுவது உனக்கு சிறிதும் பொருந்தாது என கிருஷ்ணர் கூறினார். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மருத்யுத்ருவம் ஜன்ம மருதஸ்ய ச தஸ்மாதபரிஹாரியேகர்த்தே நத்வம் சோசிதுமர்சி. விளக்கம்: பிறந்தவன் ஒருநாள் இறக்க வேண்டும், இறந்தவன் ஒருநாள் பிறக்க வேண்டும் எனும் நம்பிக்கை உண்மையானால் அந்த விஷயத்திற்காக நீ கவலைப்படுவது பயனற்றது என கிருஷ்ணர் கூறினார். அவ்யாத்தாதீனி பூதானி வியக்த மத்யானி பாரத அவ்யக்தநிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. விளக்கம்: அர்ஜுனா, இந்த புவியில் நாம் காணும் உயிர்கள் அனைத்தும் முதலில் ஆத்மாவாக இருக்கும் பொழுது நம் கண்களுக்கு தெரிவதில்லை. இடையில் இந்த உடலில் புகுந்து பிறப்பு எடுத்து வாழும் பொழுது இந்த உயிர்கள் நம் கண்களுக்கு உடலாய் தெரிகின்றது. இறுதியில் இந்த உயிர்கள் இறந்தவுடன் நம் கண்களுக்கு மீண்டும் தெரிவதில்லை. முதலும் முடிவும் கண்களுக்கு புலப்படாத இடையில் மட்டும் புலப்படும் இந்த உயிர்களுக்காக நீ கவலைப்படுவது ஏன் என கிருஷ்ணர் கூறினார். ஆச்சரியவத்பச்யதி கஸ்ஸிதேனம் ஆச்சரியவத்வததி ததைவ சான்ய ஆச்சரியவச்சைனமன்ய சுனோதி சுத்வாபியேனம் வேத ந சைவ கஸ்ஸித். விளக்கம்: ஆத்மாவை ஒருவன் வியப்புடன் பார்க்கிறான், ஆத்மாவை பற்றி இன்னொருவன் வியப்புடன் பேசுகிறான், மற்றொருவனோ ஆத்மாவை பற்றி விந்தை உணர்வுடன் கேட்கிறான். இவை அனைத்தும் கேட்ட பிறகும் அதனை பற்றி புரியாமல் ஒருவன் தவிக்கிறான் என கிருஷ்ணர் கூறினார். தேஹி நித்யம் அவத்யூயம் தேஹி சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி நத்வம் சோசிதுமர்ஹசி. விளக்கம்: அர்ஜுனா, உயிர்களுக்குள்ளே உள்ள ஆத்மாக்களுக்கு மரணமில்லை, ஆகையால் உயிர்களின் காரணமாக நீ கவலைப்பட தேவையில்லை என கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.